இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், நான் துதிக்கிறேன். அப்படியா? ஏசாயா 41 8வது வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்நிதியேன்னு சொல்ல இங்க பார்க்க முடிகிறது. அப்படியாக கர்த்தருடைய வார்த்தை இங்க சொல்லதை பார்க்க முடியும். தாசனாகிய இஸ்ரவேலே அப்படின்னு இங்க சொல்றதை பார்க்க முடிகிறது. நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபு. இஸ்ரவேலும் யாக்கோபு இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா, யாக்கோபாய் முதல்ல இருந்து இஸ்ரவேலாக பெயர் சூட்டப்பட்டவர் தான் இது யாக்கோபு. அது மாத்திரமில்லை, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்நிதியை பாருங்க. ஆபிரகாமை தன்னுடைய சிநேகிதனாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மையும் அப்படியாக சிநேகிதனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ள அவர் விருப்பப்படுகிறார். ஒரு ஆண்டவருக்கு சிநேகிதனாக இருப்பது எவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். அப்போ நமக்குள்ள நம்ம சிநேகிதனா இருக்க அவருக்குள்ள நம்ம சிநேகிதனா மாறுவதற்காக அவருடைய விருப்பத்தை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆபிரகாம் எப்படி சிநேகிதனாய் மாறினான்னு சொல்லலாம். ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்தவனாய் இருந்தார் ஆபிரகாம். ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்தவராய் இருந்தார் ஆபிரகாம். நாம ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நம்ம வாழ வேண்டும். கொஞ்சமாவது நம்ம ஆண்டவருடைய பக்கமா நம்ம சாரப்பட வேண்டும். ஏதோ பெயருக்காக நம்ம ஆண்டவர் சொல்லி கூப்பிடுவது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய இருதயத்தை நம்ம ஏற்றவர்களாக இருக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய செயல்கள் செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எந்த தடை இல்லாதபடிக்கு அனுதினமும் ஆண்டவருக்காக நம்ம ஓடப்படணும். ஆண்டவருடைய வழியில நம்ம இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வழியில நம்ம நடக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய அவர் சொல்றாரு, நீங்க என்னுடைய சிநேகிதனான ஆபிரகாமுடைய சந்ததி சொல்லி. அப்ப நம்மளை பார்த்து சொல்லணும், நம்முடைய பேரை அதில் போட்டு பாருங்க. ஆபிரகாமின் சந்ததி சொன்ன மாதிரி என் சிநேகிதனான உங்களுடைய பெயரை போட்டு பாருங்க. அவருடைய சந்ததியாய் நம்முடைய சந்ததியாய் மாறுவதற்கு கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டதுனால கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஜீசஸ் பிளஸ் வெல்டிங் அனைவருக்கு தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தர் அனுதினமும் நம்மளை ஆசீர்வாதமான வார்த்தைகளை இன்னும் கொடுக்க போகிறார். பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.